65 ஓட்டுகள் அதிகமா வாங்கி நாச்சியார் அம்மாவை பின்னுக்கு தள்ளி பால்ராஜ் வெற்றி பெற்றார். நான் போய் மகாலட்சுமியை பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. பாத்துப்பா. பால்ராஜ், எனக்கு சகுனம் சரியா படலப்பா, ஜாகிரதப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, போயிட்டு வந்துடுறேன். நாச்சியாரம்மா, நாச்சியாரம்மா, நாச்சியாரம்மா. வா பால்ராஜ், உட்காரு. மன்னிச்சிரு. தலைவர் பால்ராஜ் சார், உட்காருங்க. புஷ்பா, தலைவர் வந்திருக்காரு. டீ போடு. வாங்க தலைவரே, உட்காருங்க. என்னம்மா அவரு இவருன்னு கூப்பிட்டுக்கிட்டு? இந்த மரியாதை நீங்க ஜெயிச்ச பதவிக்கு பால்ராஜ் ஐயா. ஐயோ, பேசிக்கிட்டே மறந்துட்டேன். இந்தாங்க தலைவரே, இது நம்ம புது ஏரிக்கு சம்பந்தப்பட்ட ஃபைலு. இது ரோடு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஃபைலு. ஏதாவது புரியலனா தாசனனை கேளுங்க. என்ன தாசனே? என்னம்மா இது? இதெல்லாம் வேணாம் நாச்சியாரம்மா. எனக்கும் மகாலட்சுமிக்கும் எப்ப கல்யாணம்? நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கல்யாணம் எப்ப பண்ணணும், மண்டபம் எங்க பார்க்கணும், முகூர்த்தத்தை எப்ப வைக்கலான்னு. என் சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லுவாரு, வாக்குங்கிறது தைரியம், வார்த்தைங்கிறது நம்பிக்கைன்னு. எங்க அப்பா கிட்ட இந்த ஊரை பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். கொடுத்த வாக்குக்காக என் புருஷனையே விட்டுட்டு வந்தேன். நான் அப்படிப்பட்டவன். உனக்கு கொடுத்த வாக்கு தவறுவனா பால்ராஜ்? ஆனா அந்த கலெக்டர் தம்பிக்கும் நான் வாக்கு கொடுத்தேன். ஆனா உனக்கு கொடுத்த வாக்குப்படி மகாலட்சுமி உனக்கு தான். ஆனா நான் கலெக்டருக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்தணும் இல்லையா? மனச சாகடிச்சாவது வாழ்வனே தவிர வாக்கு தவறி மட்டும் வாழ மாட்டேன். அங்க வாக்கு போயிடுச்சு. அப்போ இங்க என் உயிர் போகணும்ல. மகாலட்சுமி, அம்மா, அம்மா